இன்னொரு வீடியோவில் இந்த அம்மாக்கு அவங்க பையனும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்க அம்மா உனக்கு கால் பண்ணிட்டு, அம்மா நான் உனக்கு காலையில் மெசேஜ் பண்ணி எனக்கு ரிப்ளை கூட பண்ணலப்பா, அம்மா உனக்கு பிடிக்கல அப்படின்னதுக்கு, என்னம்மா காலையில் அமைச்சிருக்கேன், நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்ட்டு அவனும் வேலை கிளம்பி போகும்போது ஃபுல்லாக வீடியோவே அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிடுறாங்க. அவனும் கீழே விழுந்துறான். உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, அப்பா ஃபோன் பார்த்துட்டு போகாதப்பா, நீ கீழே விழுந்துருவேன், நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன், ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போகாத, ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா எனக்கு தலைவலிக்குதுமா, ஒரு காஃபி மட்டும் போட்டு தாங்கம்மா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது, சரிப்பா நான் போட்டு தரேன், நீ உட்காருன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு போகிறாங்க. அவனும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். அவங்க அம்மாவே வரல. அதனால அவனே கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா அடுப்பை கூட பற்ற வைக்காத ஃபோனை நோண்டிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதனால அவங்க அம்மாவும் அந்த பையனுக்கு இட்லி வைக்கும்போது தட்டில் வைக்காம டேபிளில் வச்சிருக்காங்க. அவங்களும் அதில் சாம்பார் ஊற்றாமலே ஊற்றிட்டேன்னு சொல்லி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த பையனை நீ எங்கம்மா வச்சிருக்க, நீ ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னதுக்கு, சாரி அம்மா தெரியாத வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறாங்க. மறுநாள் அவங்களும் அவங்க அம்மா ரெடி ஆகி, அம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, வாடா ஒரு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அப்போ ரோட்டில் ஒரு தாத்தாவை பற்றி அவங்க சொந்தக்கார போல பேசிட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களும் இன்ஸ்டாகிராமில் வந்து கிடைத்த ஒரு சேமிப்போம் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் போடுறதுக்காக எடுத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய பிக்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க பையனை தான் எடுக்க சொல்கிறாங்க. அவர் 5 ஃபோட்டோ தான் எடுத்துறாரு. உடனே வீட்டுக்கு வந்து அவங்க பையனை அடிச்சு, ஏன்டா வாரத்தில் 7 நாள் போஸ்ட் போகிறதுக்கு 7 ஃபோட்டோ எடுக்க சொன்னால் 5 தான் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திட்டுறாங்க. அன்றைக்கி நைட் அவங்க அம்மா ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க பையனும் போய், அம்மா எப்பயுமே என்ன தான் பார்த்து இப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கிறது கூட இல்லைம்மா, நீ எனக்கு மேலே பாசமே காட்ட மாட்டேமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாடா நான் உங்ககிட்ட பாசமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் ஞாபகம் வந்து, ஃபோன் சார்ஜ் இல்லைடா, அதனால தான் சும்மா உட்காந்துருந்தேன், வா இன்னைக்கு ஸ்டோரி போட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம், ஸ்மைல் பண்ணிடா சொல்லி அவனையும் சிரிக்க வச்சு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறாங்க.